2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் மக்கள் மனதை கவர பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்து வருகின்றன. குறிப்பாக பெண்கள் உதவி தொகை முதல் கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், மின்சாரம், சமூக பாதுகாப்பு என மொத்தம் 14 முக்கிய துறைகளில் கட்சிகள் நேரடி போட்டியில் இறங்கியுள்ளன. முதலாவது, பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையில் சில கட்சிகள் 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை வழங்குவதாக கூறுகின்றன. இது நேரடி நிதி ஆதரவை குறிக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான், பெண்களுக்கு உதவி வழங்குவது அவசியம் என்றாலும் நிரந்தர வருமான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை முன்வைக்கிறார். இரண்டாவது, பொது போக்குவரத்து மற்றும் பயணச் சலுகைகளில் சில கட்சிகள் இலவச பயணம் அல்லது குறைந்த கட்டணத்தை அறிவித்துள்ளன. இதற்கு மாறாக சீமான், பொது போக்குவரத்து தரத்தை உயர்த்தி அனைவருக்கும் சமமான மற்றும் மதிப்புள்ள சேவையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். மூன்றாவது, எரிபொருள் மற்றும் வீட்டு செலவுகளுக்கான சலுகைகள் குறித்து சில கட்சிகள் நேரடி உதவிகளை அறிவிக்கின்றன. ஆனால் நாம் தமிழர் கட்சி எரிபொருள் சார்ந்த பொருளாதாரத்தை குறைத்து உள்ளூர் வளங்களை மேம்படுத்தும் நீண்டகால தீர்வுகளை முன்வைக்கிறது. நான்காவது, மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகையில் சில கட்சிகள் 1000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை வழங்குவதாக அறிவித்துள்ளன. ஆனால் சீமான், கல்வி முழுமையாக தரமானதும் அனைவருக்கும் இலவசமாகவும் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஐந்தாவது, வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர்களுக்கான ஆதரவுகளில் சில கட்சிகள் நேரடி பண உதவியை வழங்குவதாக கூறுகின்றன. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று வாக்குறுதி அளிக்கிறது. ஆறாவது, மின்சார சலுகைகளில் சில கட்சிகள் 100 முதல் 200 யூனிட் வரை இலவசமாக வழங்குவதாக கூறுகின்றன. சீமான், இயற்கை வளங்களை பயன்படுத்தி நிலையான மின்சார உற்பத்தியை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஏழாவது, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சமூக நலத் திட்டங்களில் சில கட்சிகள் நிதி உதவி மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை அறிவிக்கின்றன. ஆனால் நாம் தமிழர் கட்சி சமூக அமைப்பையே மாற்றி பெண்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. எட்டாவது, திருமணம் மற்றும் குடும்ப உதவி திட்டங்களில் சில கட்சிகள் நிதி உதவி வழங்குவதாக கூறுகின்றன. சீமான், இத்தகைய உதவிகளை விட சமூகத்தில் சமநிலை மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஒன்பதாவது, மருத்துவ சேவைகளில் சில கட்சிகள் இலவச சிகிச்சை மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களை அறிவிக்கின்றன. நாம் தமிழர் கட்சி அரசு மருத்துவமனைகளை உலக தரத்தில் மாற்ற வேண்டும் என்று கூறுகிறது. பத்தாவது, வீட்டு வசதி மற்றும் வாழ்வாதார உதவிகளில் சில கட்சிகள் 2000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை உதவிகளை வழங்குவதாக கூறுகின்றன. ஆனால் சீமான், அனைவருக்கும் சொந்த வீடு என்பது அடிப்படை உரிமை என்று வலியுறுத்துகிறார். 11வது, கல்வி கடன் மற்றும் வட்டி சலுகைகளில் சில கட்சிகள் வட்டி தள்ளுபடி அறிவிக்கின்றன. நாம் தமிழர் கட்சி கல்வி முறையே கடன் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்று கூறுகிறது. 12வது, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டங்களில் சில கட்சிகள் இன்டர்ன்ஷிப் மற்றும் சம்பள திட்டங்களை அறிவிக்கின்றன. சீமான், தொழில் சார்ந்த கல்வி மற்றும் உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். 13வது, வருமான ஆதரவு திட்டங்களில் சில கட்சிகள் மாதாந்திர உதவியை வழங்குகின்றன. ஆனால் நாம் தமிழர் கட்சி மக்கள் தங்களால் சம்பாதிக்கும் சூழலை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறது. 14வது, விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சியில் சில கட்சிகள் உதவி தொகைகளை அறிவிக்கின்றன. சீமான், விவசாயம் தமிழர் வாழ்வியல் முதுகெலும்பு என்று கூறி முழுமையான ஆதரவை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கிறார். மொத்தத்தில் பார்க்கும்போது சில கட்சிகள் உடனடி நிதி உதவிகளை முன்னிலைப்படுத்துகின்றன. ஆனால் நாம் தமிழர் கட்சி நீண்டகால வளர்ச்சி, தன்னிறைவு மற்றும் உரிமை அடிப்படையிலான அரசியலை முன்னிறுத்துகிறது. இறுதியாக மக்கள் முன் நிற்கும் கேள்வி ஒன்றே: உடனடி சலுகைகளா முக்கியம் அல்லது நிலையான வளர்ச்சியா முக்கியம்?
2026 தேர்தலில் தீர்ப்பு வழங்குவது மக்கள்தான். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட தகவல்களுக்கு எங்கள் ஏக்யூப் டிவி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.